ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ ஹிண்டு சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 2025 சனி பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசி நேயர்களான கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிஷம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடைபெறும், அதற்கான பரிகார வழிமுறைகள் என்ன என்பதான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ குரோதி தமிழருடம், அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஸ்ரீ குரோதி தமிழருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 PM கர்மக்காரரான சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசியிலிருந்து மீனராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாதமான புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பிரவேசிக்கிறார். இதனால இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போதுமே குடும்பத்தை பார்க்கறதுலேயே அளவு கடந்த பாசம் உள்ளவங்களா இருப்பீங்க, தாய் மீது பற்று உள்ளவங்களா இருப்பீங்க. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க நல்லா டெவலப் ஆகிடுவாங்க. அப்பப்போ மனக்கவலை குழப்பம் இருக்கும். இது கடந்த 2.5 வருடமாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் 10ல் இருந்த சனி பகவான் தொழிலில் நல்ல முயற்சியும் கடின உழைப்பையும் கொடுத்தாரு. சில பேர் சொந்த தொழிலெலாம் செய்து கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் போட்ட முதலுக்கு ஏற்ற மாரி இப்போ தான் நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்க போகிறீங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இதில் 12 ராசியினருக்கும், அதாவது 12 ராசியினருக்கும் 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருபாலருக்கும் அவங்க ராசியிலிருந்து 11ஆம் இடத்துக்கு வரும்போது தான் சொத்து சேர்க்க, பொருள் சேர்க்க, வெற்றி மேல் வெற்றி, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வருது, தொழில் நிலையில் முன்னுக்கு வருது, சாதனை படைக்கிறது. இதெல்லாம் சனி பகவான் ஒன்று கொடுக்கும்போது அது பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இருக்கும் அந்த பலன்கள். அந்தமாரி இந்த அடுத்த 2.5 வருஷத்துக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்றில் எழுதி வைக்கிற மாரி உங்களுக்கு பலன் இருக்கும். எப்படி அப்படின்னா சாதாரணமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ரிஷபராசி நேயர்கள்னால் யார் அப்படின்னா, எப்போதுமே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தின் மீது அளவு கடந்த பாசம் உள்ளவங்களாக இருப்பீங்க. செலவு செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க. சுகபோகத்துக்கு பஞ்சம் இருக்காது. அப்போ லாபத்தில் தசா புத்தி சாதகமாக இல்லாட்டினாலும் கூட இந்த 11ல் வர சனி இதை வச்சே நீங்கள் 2.5 வருஷம் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். என்ன, சனியோட பார்வை உங்கள் ராசி மேலே விழுகிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உடல்நலன்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை உங்கள் புத்திரஸ்தானத்தில் விழுகிறதுனால பிள்ளைகள், அதாவது உங்களை புத்திரர்கள் நினச்சி சில கவலை தரத்தக்க சம்பவங்கள்லாம் நிகழும். இருந்தாலும் அதையும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா 11லேருந்து பார்க்கும்போது பெரிய அளவு பாதிப்பு கொடுக்க மாட்டார். உங்களோட புத்திரர்கள் நல்ல முன்னேற்றம், நல்ல கேள்வி, வேலை, தொழில் இதெல்லாம் நல்லாயிருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு டைவர்ஸ் ஆனவங்கெல்லாம் கொஞ்சம் சிக்கலில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் இப்போ பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் வரப்போகிறது. மொத்தத்தில் தொழில்காரகரான சனி இந்த 2025 நம்பர் 1 பலன்கள் யாருக்கு அப்படின்னா